திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கிராம சபை கூட்டத்தில் கேள்வி எழுப்பியவர் மீது விடியா திமுகவின் கூட்டணியைச் சேர்ந்த விசிக பிரமுகர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலையூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மக்கள் பிரச்சினை சம்பந்தமாக கேள்வி எழுப்பிய பழனிராஜா என்பவர் மீது விசிக பிரமுகர் வடிவேல் என்பவர் தனது செல்போனை வீசி எறிந்து தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த பழனிராஜா பேரளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விடியா ஆட்சியில் திமுக கூட்டணி கட்சியினரின் அராஜகம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி லிங்க் ரோடு சாலையில் தனியார் பள்ளி வாகனமும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 7 பள்ளி மாணவர்கள் உட்பட 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அரசு பேருந்தில் பயணித்த நாகம்மாள் என்கிற மூதாட்டி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு இன்று முதல் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கியது. சிவகங்கை என்று பெயரிடப்பட்ட இந்த கப்பலில் முன்பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் உட்பட 44 பயணிகள் பயணம் செய்தனர். இன்று தொடங்கும் இந்த கப்பல் சேவை 18ஆம் தேதியில் இருந்து தினந்தோறும் 2 மார்க்கத்திலும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 133 சாதாரண இருக்கைகளில் ஒரு நபருக்கு குறைந்தபட்சமாக 5000 ரூபாயும், 27 இருக்கைகள் கொண்ட பிரீமியம் வகுப்பில் ஒரு நபருக்கு 7500 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கப்பல் நாகையிலிருந்து இன்று பயணிக்கின்றது. அதற்கு நாகை மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. குறிப்பாக நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனாலே நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசனுக்கும் பயணிகள் சேவை தொடங்கும் போது இந்திய மக்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் சுற்றுலா மேம்படுவதற்கும் இங்குள்ள சைவ வைணவ கோயில்கள் வந்து வருவதற்கு மிக வாய்ப்பாக ஏற்படும். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நகரம் கிராமத்தில் கோயில் திருவிழாவை ஒட்டி எருது கட்டும் விழா நடைபெற்றது. இந்த எருதுக்கட்டு விழாவில் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 30க்கும் மேற்பட்ட காளைகளும் 150க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டாவில் அரசு பேருந்தில் பயணித்த பார்வை திறனற்ற ராமதாஸ், விசாலாட்சி தம்பதியினர் பள்ளிக்கொண்டாவில் இறங்குவதற்கு முன்பே ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதால் விசாலாட்சி படியிலிருந்து கீழே விழுந்துள்ளார். இதுகுறித்து ராமதாஸ் நடத்துனரிடம் கேட்டபோது, தினமும் ஏன் இந்த பஸ்ஸிலேயே வரீங்க என அலட்சியமாக கேட்டுள்ளார். அரசு வழங்கியுள்ள பஸ் பாஸ் மூலம் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகளை விடிய அரசின் போக்குவரத்து ஊழியர்கள் இழிவாக நடத்திய விதம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கேவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி கடந்த 12ஆம் தேதி முதல் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். 5வது நாளாக நீடிக்கும் இந்த தடை நீரின் அளவு சீராகும் வரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேளாணூரணி கிராம சபை கூட்டத்தில் அரசு பள்ளி தொடங்க நடவடிக்கை எடுக்காத விடிய அரசின் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்களது குடும்ப அட்டைகள், ஆதார் அட்டைகள், வாக்காளர் அடையாள அட்டைகளை திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். வேளாணூரணி ஊராட்சி தலைவராக அங்காள ஈஸ்வரியும், நரிக்குடி கிழக்கு ஒன்றிய அதிமுக துணை சேர்மனாக அம்மன்பட்டி ரவிச்சந்திரனும் இருப்பதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசு பள்ளி கொண்டு வர விடியா திமுக பள்ளி கல்வித்துறை யோசிக்கிறதோ என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு ஊராட்சி மன்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சியில் 10 லட்சத்திற்கும் மேல் ஊழல் நடந்திருப்பதாக கூறி வார்டு உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் ஈக்காடு ஊராட்சியில் 100 நாள் பணிகள் சரியாக வழங்கப்படவில்லை என்று கூறி பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூட்டம் முடிவதற்கு முன்பே அவர்கள் ஒவ்வொருவராக புறப்பட்ட நிலையில் அவர்களை அழைத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றதாக அதிகாரிகள் கையெழுத்து பெற்றனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கூறினாலும் உண்மையில் அவ்வாறுதான் தருகிறாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியப்பாடி அருகே சிறுமிக்கு தாலி கட்டிய காதலனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேல்குப்பம் கிராமத்தை சேர்ந்த 22 வயதுடைய பாலாஜி என்பவர் அதே பகுதியை சேர்ந்த 15 வயது சிறுமிக்கு திருமண ஆசை காட்டி ஒரு கோவிலில் தாலி கட்டியுள்ளார். இந்நிலையில் மகளை காணவில்லை என அவரது தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் அந்த இளைஞர் சிறுமிக்கு தாலி கட்டிய வீடியோ வைரலாக பரவியது. இதனையடுத்து அந்த சிறுமியை காவல்துறையினர் மீட்டு பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர்.
இந்நிலையில் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான இளைஞரை தேடி வருகின்றனர்.